ஜஸாக்கல்லாஹு ஹைர். நான் சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல, சரித்திரம் படைக்க பிறந்தவன் என்ற வார்த்தைகளை சாத்தியமாக்கி சரித்திரமாக்கி சாதனை நாயகனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட வெற்றி வீரர். ஆம், சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லை, சாதனையே முந்தன் வாழ்வின் இல்லை. முயற்சித்து பார், முடியாமல் போகாது. அடுத்து இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சாதனை புதல்வன் சாமி சமீதி உரை இடம்பெறும். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நான் வந்து ரிலாக்ஸாக பேசுவேன். நிறைய விஷயம் சொன்னால், நான் உண்மையில் இந்த ஸ்கூலில் சின்னத்திலிருந்து வெளியாகிய நேரம் நினச்ச ஒரு விஷயம், ஒன் டே பிகம் அ சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு என்ன வளர்த்த அதில் நான் இல்லை. அப்போ நான் ரெடியாகி அல்லாஹ் பெரியவன் ஒரு இதாக இருந்த உண்மை. அடே நான் படித்த ஸ்கூலுக்கு நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும் வந்தேன். அப்போ ஸ்கூல் நெருங்க ஒரு ஒரு குற்றம் ஒன்றை செஞ்சுட்டு பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போகிறதுல எப்படி பயமோ. ஏன்னா நான் பல மேடைகளை சந்திச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னுக்கு நின்று பேசிருச்சு. அந்த நேரம் காணாத ஒரு கலக்கம், அந்த நேரம் இல்லாத ஒரு அச்சம் நான் இந்த இடத்துல இருந்து கொண்டிருச்ச நேரம் எனக்கு இருந்த என்ன சொன்னா, ஒரு விஷயம் நான் ப்ரிப்பேராக இந்த இடத்துல பேசியிருந்தேன். ஏனென்றா என்னை வளர்த்த இடத்துல நான் வாழ்ந்த விஷயங்களை நான் கொஞ்சம் செல்லிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தது. நான் ஆல்ரெடி எமோஷனல் பக்கத்திலே நான் கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். அப்போ தடம் புரண்டு பேசினதுக்கு ஒன்றும் நினைச்சுக்கொள்ள வேணாம். முதலாவது ஒரு விஷயம், ஒரு முறை நான் கிரேட் சிக்ஸில் ஓல்ட் பில்டிங் மெயின் ஹாலில் நான் டீச்சர்கிட்ட சேலை இருந்தேன். அப்போ டீச்சர்கிட்ட சேலை நான் இருந்து கொண்டு இன்டர்வல் நேரம் டீச்சர்கிட்ட சேலை இருந்து கொண்டு டீச்சர்ஸ் மாதிரி எப்படி ஒரு பிள்ளைகிட்ட இது செய்ததோ அதே மாதிரி நான் அந்த இடத்துல இருந்து செய்ததை என் அதிபர் சுபேர் சார் கண்டார். அப்போ சுபேர் சார் கண்டு முதலாவது என்ன செஞ்சேன்னா, அந்த இரும்பு ரூலர் இருந்துச்சு, இரும்பு ரூலர். அந்த ரூலரால எனக்கு அட்டி அடியே நடிச்சேன். அப்போ நான் அட்டி அடியே நடித்தேன். எனக்கு எந்த இந்த ரீசன் தெரியாது. அப்போ சுபேர் சார் நாங்கள் காணி அப்படின்னு சொன்னா கிழமையில ஒரு நாள் தான் காணி. அப்போ நான் காணியில் கிழமையில ஒரு நாள். அப்போ அவர் வாரவரே வந்து எனக்கு அடின்னு சொல்லி அடிச்சு. அப்போ அடிச்சுட்டு அவர் பெய்து. அப்போ அந்த ரொம்ப நாள் அப்படி சுற்றி ஹோல்டு அடுத்த சைடுக்கு பெய்துட்டு திரும்ப வந்து எனக்கு அடிக்கிறது. திரும்ப அடிச்சுட்டு அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டு, அப்போ எனக்கு ஆத்திரம், நான் எந்த செஞ்சேன்னு தெரியாம எனக்கு அடிச்சு, குற்றத்தை சென்னால் சந்தோஷப்படையும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னேன், இந்த இடத்துல இருச்சதுக்கு உனக்கு எந்த தகுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்போ அந்த நேரம் நான் விருப்பப்பட்டேன். உண்மையிலே சார் தண்டிச்சதை நான் இந்து வரங்கான மனசுல வச்சுக்கணும். நான் இந்த அத்தனை பிள்ளைகள் நான் இல்லையே, அந்த நேரம் உன்னோட தகுதியை வளர்த்துக்கோன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கோம். அப்போ நான் முதலாவது ஒரு விஷயம் செய்யணும். நாங்கள் இடம் அறிஞ்சு நாங்கள் எந்த இடம் போகிறோம் அந்த இடத்துக்கு நாங்கள் தகுதியா, நாங்கள் சூட்டபலா அப்படின்னு சொல்லிய ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்த காரணம். நான் அதிகமாக படித்தவர் அல்ல, நான் ஊரில் நல்லா படித்த பிள்ளைகள் அல்ல, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், கடைசி வரையில இருக்கிய ஒரு மாணவன். அப்படி இருந்தும் சின்னத்துல இருந்து நான் நல்லா படித்தவனும் அல்ல. அது என்ன ரிப்போர்ட் இந்து வரலாற்றும் நான் எடுத்து வச்சிருச்சு. என்ன மார்க்ஸ் எல்லாம் ஓலவர் வரலாற்றும் எந்த மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்து வரம் எடுத்துருச்சு. அப்ப இந்த மேடை எனக்கு எதுக்கும் பூசி இருந்தால் இதே மேடையில என்ன பயணம் ஆரம்பம். அப்ப இதே முதலாவது ஒரு விஷயம், எங்களால எந்த விஷயம் தெரியுமோ, எங்களால எந்த விஷயம் எங்களுக்கு ஏழுமான விஷயத்தை நாங்க எப்ப கண்டறியதோ அப்பதான்
வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நான் மாறினேன். அரிஸ்டோட்டில் சொல்லிய நீ எப்ப உண்ட அடையாளத்தை நீ எப்ப தேடி அதுக்காக பயணிச்சியோ அப்பதான் நீ மனிதனாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அரிஸ்டோட்டில் சொல்லி. அப்ப நான் ஒரு விஷயம் எங்களால என்ன நேரும், நான் ஃபுட்பால் விளையாடி பார்த்தேன், நான் ஃபுட்பால் பிளேயரும் அல்ல, கிரிக்கெட் விளையாடி பார்க்க கிரிக்கெட் பிளேயரும் அல்ல. அப்ப எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்ளிய ஒரு பெரிய பிளேயர் மாதிரி நான் விளங்கல. அப்ப நான் யார் அப்படின்னு சொல்லி அதிகமாக தேடி பார்க்கிறேன். நான் கிளாஸ்ல படிச்ச உள்ளேயும் வந்தேன். அப்ப திடீரென ஒரு தமிழ் தின போட்டி வருவார். அது மாகாண மட்டத்திலேயோ பாடசாலை மட்டத்திலேயோ தமிழ் தின போட்டி வருவார். அண்ணன் சௌமி பேச்சு, சௌமி பாவோதல், சௌமி கிராத்து, சௌமி கசீதா இப்படி சொல்லி பேரை போட்டனுக்கு நானும் ஏசி போறேன். உண்மையில நானே விடி பாடமாக்கணும், பாவோதல் பாடமாக்கணும், பேச்சுக்கு தயாராகணும், நான் ஏசி போறேன். அப்ப என்ன தேர்ந்தெடுத்து இவன்ட துறை மேடை, இவன்ட பேச்சு, இவனை மேடைக்கு நாங்க ஒரு ஆளாக நாங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆசிரியரும் நினைச்சு என்னை அந்த நேரம் செஞ்சதுன்னா நான் இந்த இடத்துல பேசுவேன். என்ன முதலாவது வகுப்புல படிச்சு தந்த ஆசிரியர்கள் இருந்து இன்று வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியும். அப்ப வாரம் அத்தனை பேரும் என்ன டீச்சர்ஸ் என்னோட இருக்குங்கன்னா அதிபர். அப்ப நான் எழுப்பிச்சோ வார டீச்சர்ஸுக்கு எந்த செய்ய எனக்கு ஒண்ணுமே நான் விளங்கல, இதுக்காக எந்த செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி அமைதியா இருந்து கொண்டிருக்கேன். ஏன்னா நாங்க ஒரு விஷயமாக எங்களால ஒரு விஷயம் 7 மணி சொல்லி நாங்க விலங்கெடுத்துறோம். அது நாங்க எப்ப விலங்கெடுக்கியோ அப்ப விலங்கெடுத்து நாங்க அந்த பயணம் போகிறதுக்கு நினைச்ச நேரம் எல்லா எதிர்ப்புகளும் வருவாங்க. தம்பி உங்களுக்கு தான் எல்லா எதிர்ப்பும் வருவாங்க. உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே தனிப்பட்ட திறமை இருக்கு. உங்களோட ஒவ்வொருத்தருக்குள்ளே தனிப்பட்ட திறமை இருக்கு. அதை நீங்க அதை கண்டறிந்த முயற்சியில இறங்குவோம். அப்ப உங்களோட வாழ்க்கையில அர்த்தமுள்ள ஒரு பயணத்தை உங்களுக்கு பயணிச்சுட்டு கேளுவோம். அதோட நான் அது நிறைய விஷயங்கள் சொல்லணும். அப்ப நான் ஸ்கூல்ல சின்னதுல இருந்து அப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், அப்ப என்ன பாவங்களுக்கு அதுக்கு இதுக்கு பேரை போட்டான் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு டீச்சர்ஸ் மாதிரி உதாரணத்துக்கு தோனியை கண்டெடுத்த ஒருத்தர், உசைன் போல்ட் அவர்கிட்ட சார் கண்டெடுத்த இதை மாதிரி நான் இந்த துறைக்கு தான் சொல்லி கண்டெடுத்து இப்ப நான் பேசின ட்ரெக் மாறி போறதுன்னா எனக்கு இந்த மேடை இப்ப பதட்டத்தை தாங்க. உண்மையிலே இந்த மேடை எனக்கு இப்ப பதட்டத்தை தாங்க. நான் உருவாகின மேடையிலே இருந்து பேசிய அப்படின்னு சொல்லி நான் என்னை பேச கொஞ்சம் நிப்பாடிக்கும். நீங்க கேள்விகள் என் பயணத்தை பத்தி இல்லை, இந்த பாடசாலையில பயணத்தை பத்தி கேள்விகள் கேட்டா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பதிலோடு சொல்லிடுது. என்னோட பேச்சு ஸ்ட்ரெக் ஆகிட்டு டீச்சர்ஸுக்கும் கேட்கலாம், அதிபருக்கும் கேட்கலாம், மாணவர்களுக்கும் கேட்கலாம். என்னோட பயணம் அல்லாம என்னோட பாடசாலை வரலாறு சிறந்த கேள்விகள் எங்கு கேட்கப்படுகின்றதோ அங்கதான் சிறந்த பதில்கள் எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். பாடசாலையில் படிச்ச உங்களுக்கு இந்த பாடசாலைக்கு எந்த செய்யணும் என்று ஒரு உள்ளத்துல வந்தாங்க. நான் இந்த பாடசாலையை படித்து என்னை உருவாக்கின இந்த பாடசாலையை திரும்ப எதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லி ஒரே ஒரு விஷயம் தான், என் அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் சரியான ஒரு திசைக்கு கொண்டு போகணும். என்னன்னு சொன்னா கண் எதிர்க்க எங்கள் அடுத்த தலைமுறை அழியத்தை பாக்கிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப எதுக்கு நான் தம்பி ஆரம்பத்துல இருந்து நான் எதுக்கு நான் தாழ்மையில் இருந்து நான் என்ன நான் கூட்டாடி கொண்டும் நான் படிக்காமலும் இருந்த என்ன மேடையில இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறது காரணமும் என்ன திறமையை தேர்ந்தெடுத்து ஆசிரியர்கள் செஞ்சது. அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன இந்த இடத்துல இப்படி கொண்டாந்து வச்சிருச்சு. எனக்கு இந்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னா இதே ஸ்கூல்ல நான் பல ரோல் மாடலாக நினைச்சு நான் வளர்ந்தேன். இதே ஸ்கூல்ல நான் பல ரோல் மாடலாக நினைச்சேன். எனக்கு முன்னுக்கு இருந்த நானமார் டாக்டர்ஸாக வெளியில வந்து இதே மாதிரி ஸ்டேஜ்ல நின்று அவங்க டாக்டர்ஸாக நின்று இந்த இடத்துல பேசிய நேரம் இப்ப இந்த ஸ்கூலுக்குள்ள இப்ப செஞ்ச மாதிரி ஹோலெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மைக் செட்டப் எல்லாம் செஞ்சு வெளியில் வேலைகள் எல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு அந்நேரம் நான் யோசனை வந்தேன், அடே இதே மாதிரி ஒரு நாளைக்கு நானும் இந்த நானாங்கள மாதிரி இந்த இடத்துல வந்து நிச்சோமே. என்ன சொன்னால் எனக்கு இந்த ஸ்கூல்ல ஒழுக்கம் அண்டியதை மட்டும்தான் கற்றுக்கணும். எனக்கு இந்த ஸ்கூல்ல ஒழுக்கம் எந்த இடத்துல போனாலும் ஒழுக்கம். ஆரம்பத்துல நான் ஒவ்வொரு
ஸ்போர்ட் ஃபீல்டுக்கான நான் ஒரு ஃபுட்பால் ப்ரோக்ராம் ஒன்று பேசிட்டு வந்தாலும் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லியே நீங்கள் ஒவ்வொரு சத்தம் போடிய போகிற இடத்துல ஒழுக்கமாக இருந்துட்டு வர எதுக்குன்னு அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ளே நாங்கள் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சமூகத்தில் நாங்கள் சரியாக பேர் வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி நான் இந்த ஊடாக தான் நான் பார்த்து சொன்னது. எனக்கு இன்னொரு விஷயம் நம்பி அந்த கேள்விக்கான பதில் அடுத்த தலைமுறை நீங்கள் முதலாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசனை பண்ணுவோம். ஒரு சமூகத்தை, ஒரு உலகத்தை, நாங்கள் ஒரு சமுதாயத்தை நாங்கள் மாற்றணும்னு நினைச்சேன்னா முதலாவது ஒரு தனிநபர் நான் மாறுவோம். இப்ப நான் மாறினால் என் குடும்பம் மாறி, என் குடும்பம் மாறினால் என் அல்லசல் இருந்து பல குடும்பங்கள் மாறி, அந்த பல குடும்பங்கள் மாறிய நேரம் எங்களுக்கு ஒரு சமுதாயத்தையே மாற்றத்துக்கு ஏதும். இன்றைக்கு இந்த இலங்கையில இந்த மகாபட பிரதேசத்திலிருந்து ILM சம்ஸ்கிருதி வித்யாலயத்தில் இருந்த ஒரு மாணவனாக இருந்த நான் இந்த பயணத்தை தனியாக முயற்சி செஞ்சு அதுக்கான உதவிகளை பெற்று இந்த இடத்துல நான் ஃபுல்லா சுற்றி இலங்கை வாழ் மக்களும் என்னை போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு என் சிந்தனையும் நான் இந்த வந்த பாதையும் இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருச்சேன்னு சொன்னால் அது ஒருத்தராக நாங்கள் இருக்கிற ஸ்கூல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இலங்கை நாட்டில் இருக்கிற அத்தனை பாடசாலையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தன்னை வகுப்புக்காகவும் தன்னை குடும்பத்துக்காகவும் தன்னை ஸ்கூலுக்காகவும் தன்னை சமூகத்துக்காகவும் தன்னை ஊருக்காகவும் தன்னை நாட்டுக்காகவும் நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்ததா அப்படின்னு சொல்லி செஞ்சால் எனக்கு இந்த நாடு எந்த அளவில் இருக்கு. உதாரணத்துக்கு எங்கள் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் இருக்கு. இந்த 700 மாணவர்களும் ஒரு செடி நட்டால் 700 செடிகளை நடையுது. நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சிறுதுளிதான் பெருவில்லை ஒருத்தன் நடந்து போனதால பல்லாயிரக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து நடந்து வாரண்டிஷன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை பாடசாலைக்கா தன்னை வகுப்புக்கா தனக்கா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம். சிவாஜி கணேசன் ஒரு இடத்துல சொல்லி எப்படி சொன்னால், நான் சுயநலம் பிடித்தவன். அந்த சுயநலம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு குளத்துல இருச்சிய ஒரு மீனை போல நான் பசிக்காக பாசியை நான் தின்னிய அந்த குளம் சுத்தமடையுது அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் சொல்லி எந்த விஷயம்னா நாங்க செய்த ஒரு விஷயத்தால தனக்கு தன் குடும்பத்துக்கு தன் பாடசாலைக்கு தன் சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருந்துச்சு ஒரு விஷயமாக நாங்கள் எங்களோட அடையாளத்தை கொண்டு நாங்கள் பயணிக்கிறதால் வேண்டிய விஷயம் செய்யலும் சமூகத்துக்கும் ஒரு இதாக இருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கிறேன். முதலாவது இன்னொரு விஷயம் இருந்தது, ஒரு சின்ன ஒரு 1.5 வயசு பிள்ளையில லட்சியம் என்றால் அந்த புள்ளைய மகன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டால் அந்த புள்ள உளுந்தோ தவண்டோ எலும்பியோ சொகரை பிடிச்சோ அப்படி உமா கிட்டே வாப்பா கிட்டே வரும். அந்த பிள்ளையோட லட்சியம் ஒன்றே ஒன்று, என்னை கூப்பிட்டு எங்களை உமா கிட்டே நான் வாப்பா கிட்டே போகணும். நடுவில் விழுந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பிடிச்சி வந்தாலும் பரவாயில்ல, தவண்டு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தை பிள்ளைகளாக இருக்கிற நேரம் உங்கள்கிட்ட ஒரு இலக்கை அடையணும் என்று சொல்லிய ஒரு வெறியோடு இருந்தது. அது காலப்போக்கில் ஒவ்வொரு சிந்தனைகளாலும் அது மாற்றம் பெறுது. நான் எங்கே உங்களை ஒரு உயிர் கொண்டதுக்கான சொல்லினால், நீங்க குழந்தையாக இருக்கிற நேரம் அந்த ஒரு 1.5 வயசாக இருக்கிற நேரம் நீங்க உங்களோட இலட்சியம் இதுதான், என் தந்தை தாய்க்கு நான் அடையணும், நான் விழுந்து எழுந்து போனாலும் பரவாயில்லை, நான் உருண்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு போய்த்து சேரிய மாதிரி நீங்க உங்களோட இலக்கொண்டை எடுத்து எந்த கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை போய்த்து சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பயணிக்கணும். இன்னொன்று என்னன்னா, இப்ப நீங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்ப நீங்க சும்மா உதாரணத்துக்கு இப்ப நினைக்கும், இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து இவ்வளவு நேரமா எல்லா பிள்ளைகளும் சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தது, எல்லாம் பிள்ளைகள் வேண்டிய வேலைகளை செஞ்சு கொண்டு இருந்தோம், பிள்ளைகளை பேசிக்கொண்டு இருந்தோம். அப்ப அந்த இடத்துல ஒரு பிள்ளை யோசனை பண்ணிட்டோம், அட எல்லாரும் சத்தம் போடிய நான் கொஞ்சம் பேசாம இருந்தோமே. அந்த புள்ள ஒரு புள்ளதான் நினைச்சது, நான் கொஞ்சம் பேசாம இருந்தோமே, இவங்க சத்தம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் சத்தம் போடாம இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சேன்னு சொன்னால் அதே உயிருக்கு ஒவ்வொருத்தனாக நினைச்ச நேரம் அத்தனையுமே அமைதி தெரியுது. அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் செய்யணும். நாங்க இப்ப உதாரணத்துக்கு எங்களால எங்க சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு முதலாவது ஒரு வேலை நீங்க வாழ்க்கையில அத்தனை விஷயத்தை நீங்க மாற்றணும்னு சொன்னா முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நீங்க நடந்து போற இடத்துல ஒரு குப்பை இருந்தா அதை அகற்றிட்டு போகணும். நீங்க நடந்து போற இடத்துல ஒரு குப்பை இருந்தால் அதை அகற்றிட்டு போகணும். நீங்க முதலாவது அந்த வேலையை செஞ்சுட்டு போற நேரம் உங்களை பின்தொடர்ந்து வர அத்தனை பேருமே அதை அகற்றிட்டு போறோம். நீங்க அது ஊழல் சொல்லி யோசனை பண்ண வேணாம், ஸ்கூல்னு யோசனை பண்ண வேணாம், ரோடுன்னு யோசனை பண்ண வேணாம். உங்களால எந்த அளவு முடியுமோ நீங்க அதை செஞ்சு கொண்டே இருக்கீங்க. என்ன சொன்னால், நீங்க எந்த அளவு இவ்வளோ எல்லாருமே ரேஸ் ஓடி எல்லாரும் டெஸ்ட் வராங்க, அவன் தனிய நான் மட்டும் நான் செஞ்சு முடிச்சு என்ன நான் அடிப்பொருக்க சொல்லி ஒரு உதாரணம், உடனே கிணறுல தண்ணி வரும், நாங்கள் குழி தோண்டினா தான் தண்ணி வரும்.
அந்த தோண்டிக்குன்னு போற கட்டம் அது ஒருத்தருக்குமே விளங்கல. தண்ணி வார நேரம் விளங்கி அடைய தண்ணி வாரனா அப்படின்னு சொல்லி விளங்கி நீங்க முதலாவது ஒரு விஷயம் செய்வோம். நீங்க அந்த தோண்டிய முயற்சியில ஈடுபடுங்க. தன்னளவுல மாறுங்க. நீங்க ஒருத்தர் மாறினா போதும். நான் இந்த இடத்துல நான் பேசியதை வச்சு நீங்க ஒருத்தர் மாறினால் போதும். நான் இனிமேல் இப்படித்தான், எவங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் இப்படித்தான் இந்த லைஃப், நான் இப்படித்தான் பயணிச்சது, நான் இப்படித்தான் செய்தது, இந்த விஷயங்கள் நான் ஈடுபடிய. ஒருத்தர் சிகரெட் குடிச்சியா, நானா இது பொதுவிட இந்த இடத்துல சிகரெட் குடிச்ச வேணும். அவர் குடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவர் அந்த இடத்துல குடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களோட கடமை நீ வந்துருச்சு, அதை எத்தி வச்சிருக்கு. உங்களை கண்ணுக்கு முன்னிக்கிறிச்சியோ ஒரு சின்ன ஒரு கடலாசி நீங்க எப்ப புறக்கி போட ஆரம்பிச்சியோ நீங்க அப்ப உங்களோட சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்க நினைச்சவராக மாறி நீங்க அந்த விஷயத்துல முதலாவது ஆரம்பிங்க. கேள்வி டீச்சர்ஸ், கேள்வி மாணவர்கள், கேள்வி. நேரம் பொன்னானது. டீச்சர்ஸ், பெருமைப்பட்ட சமுதாயம் பெருமைப்பட்ட நாங்களும் பெருமைப்பட்ட இதோட அடுத்ததாக நீங்கள் பெருமைப்படுறதுக்கு என்ன செய்யறதுக்கு ஒரு ஐடியா? அடுத்ததாக உங்களை பெருமைப்படுறது ஒரு இலக்கு அடைஞ்ச இந்த சாதனை செய்யத்தான் நான் நிறைய பெருமைப்பட்டேன். ஒரு இன்னும் மறுபடியும் பெருமைப்படுறது சந்தோஷப்படுறது உங்களோட கேள்விதான் நான் இந்த இடத்துல பேசணும்னு நினைச்ச விஷயம். சிக்கலாஜில அடுத்தது எனக்கு சின்ன காலத்துல இருந்து நான் எப்ப என் துறை பேச்சுதான் அப்படின்னு சொல்லி நான் எப்ப நான் உணர்ந்தோ அந்த நாளையில இருந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நாங்கள் வரணும்னு சொன்னால் அதுக்கான அனுபவங்களையும் அதுக்கான ஒரு இடத்துக்கும் நாங்கள் போகிறதுக்கு ஆரம்பிச்சோம். என்ன சொன்னால் ஒரு மௌலவி பயான் பண்ணி சொன்னா அவர் விரும்பி ஏறும். அந்த இடத்துல இருந்து பேசிய நேரம் தான் அது சமூகம் காது கொடுத்து கேட்குது. அப்போ அந்த இடத்துல நான் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஏன்னா உண்மையிலே சந்தோஷம் இல்லையா, என் லைஃப்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக் அண்ட் அந்த ஒரு விஷயம் என்னை ஈன்றெடுத்து வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்கிய எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சது இல்லை. எனக்கு உண்மையிலே சந்தோஷம். நான் தோண்டின இந்த கிணற்றுல வந்த நீரை முழு சமுதாயத்திற்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லியதுதான் என் லட்சியம். உதாரணமா இப்ப என் பயணத்துல நான் கண்டெடுத்த ஒரு சிதறிய முத்து சலாமா நீங்களும் அறிஞ்சிருச்சோம். எனக்கு அந்த சலாமா போல எனக்கு ஒரு பேராசை, இன்ஷா அல்லாஹ் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். அந்த சலாமா போல குறைஞ்சது ஒரு 1000 பிள்ளைகளை 1000 சாதனையாளர்களை உலகுக்கு எடுத்துக்காட்டு. எல்லாத்தையுமே பிறப்பால ஒவ்வொருத்தரையும் சாதனைகள் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல்ல நான் உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் இருக்கிய பிள்ளைகளுக்கு இருக்கிய திறமை அதை எப்படியே வெளியில கொண்டாடணும்னு சொல்லி தெரியல. உண்மை இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் நாங்கள் யோசனை பண்ணணும். நாங்க எந்த இடத்துலயே எதை செய்வோம். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லியே என்னோட பிள்ளைய அத்தனை இந்த ஃபுட்பால் சம்சம் இருந்துச்சு பிள்ளைங்க அதிகமாக சொல்லியே பிள்ளை நீங்க எந்த இடத்துல விளையாடினால் ஆள்க பாக்கியோ அந்த இடத்துல தான் நாங்கள் விளையாடுவோம். அந்த கடலாசியை அலங்கரிச்சு ஒரு பட்டமாக மாற்றி எங்களை அப்படியே வரக்கூடியது. அது காத்து வர நேரம் கசாப்பிச்சு, காத்து இல்லாத நேரம் இன்னும் இழுத்து ஊட்டி பிடிச்சி, அது காத்து நல்லா படிக்க நேரம் கொஞ்சம் லூஸ் விட்டு அது நிமிர்ந்த சரியான ஒரு இடத்துல நிச்சய நேரம் அது மரமண்டல கட்டி வச்சுட்டு பெய்துக்கு வர இது அத்தனை வேலையும் செய்த அந்த டீச்சர். அந்த டீச்சர் ஒரு நூல் மாதிரி இருந்து அங்கே பறக்கிட்டு கொண்டு இருந்துச்சு. அந்த நூல் எங்களுக்கு விளங்கியது. ஒரு டீச்சர் மாறியது ஏனிய போல அவங்கள மீறி உள்ள ஒரு ஆசிரியர் முதலாவது எண்ணம். நான் ஒரு சில மாதங்களா நானும் ஆசிரியராக பணியாற்ற வேண்டிய எண்ணத்தில் நான் சொல்லியது சரியோ இல்லையா.
ஒரு ஆசிரியராக இருக்கணும் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் என்ற ஒரு ஆசிரியருக்கு முதல் தகுதி எத்தினால் தன்னை மாணவன் தனக்கு மேல போகணும் என்று சொல்லி எந்த ஆசிரியர்கள் நினைச்சியோ அவங்க தான் முதலாவது சிறந்த ஆசிரியர். தன்னை படித்து நீங்க எந்த ஆசிரியராக இருந்தாலும் பார்த்தோம், அது ஏண்ட மகன் இப்ப டாக்டர்னா அவன் ஈன்றெடுத்தமானல கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு சொல்லி கொடுத்தன்னு சொன்னா ஒரு செஞ்சு கொடுத்தாலும் ஒரு ஆசா எனக்கு ஜுபேர் சார் வகுப்புல வந்து பாடம் எடுப்பில்லை. எனக்கு அந்த ஒரு நாள் எடுத்த பாடம் இன்று வர மாட்டேன். நான் சில கட்டம் நான் தொண்டராசிரியா பணியாற்றிய நேரம் நான் சில கட்டத்துல எனக்கு உண்மையிலே இருக்க கூச்சம். அவன் நான் அந்த இடத்துல நான் சொல்லியே நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லியே நான் சந்திச்ச அத்தனை பிள்ளைகள்கிட்டயுமே நான் சொல்லியே எனக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த இதால தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனால் உண்மையிலே இந்த நான் குழம்பிட்டு நான் இப்படி பேசியேன்னு நான் கத்தினா பேசியவன். ஆனால் இங்கே அதுதான் சொல்லிடலான்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் பேசிக்கொண்டு இருச்ச மாதிரி ஒரு ஃபீல்டில் பேசிக்கொண்டு இருச்சு. என்னை வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சு எல்லா டீச்சர்ஸுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்ளி முதலாவது நான் 1வது வகுப்பில் இருந்து எனக்கு கல்வி கற்று தந்த என் பிறப்பே ஒரு அதிசயத்துல இருந்து வந்த ஒருத்தன் நான். பல அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் பல உயரங்களையும் கடந்து வந்தவன் நான். அப்படியாப்பட்ட ஒருத்தர் இந்த இடத்துக்கு வாரண்டி செல்லியது உண்மையிலே சில இப்ப உண்மையிலே நான் எனக்கு பேன் ஆகிடுது. உண்மையிலே நான் எனக்கு பேன் ஆகிடுது. நான் செய்த அத்தனை விஷயமும் நான் செஞ்சதில்லை, நான் கற்றுக்கொண்ட விஷயம் எல்லாமே படைச்சவனோட அருள்ல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கொண்டது. அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை கொண்டுதான் நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரை இன்னும் எவ்வளவு கல்வி கற்றுக்கொள்ளுமோ அந்த இதை கற்றுக்கொண்டு நான் பயணிச்சு கொண்டு போறேன். எனக்கு நேசரியில இருந்து என்னை தூக்கி வளர்த்து எனக்கு ஸ்கூலுக்கு போனாது. ஸ்கூல்ல இருந்து நீ இதுதான் முன்னுக்கு எதெண்டாலும் முன்னுக்கு வளமையா ஒரு பொம்பளை பிள்ளைங்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து கிளாஸ்ல வாசிச்சு சொல்லிய டீச்சர் சோமி வாசி அப்படின்னு அப்ப எழுதி நிப்பாட்டி அதை வாசிச்சு வச்சு அந்த திறமைய இன்னும் மென்மேலும் வளப்படுத்தணும் அப்படின்னு. ஏனென்றால் நாங்க முதலாவது ஆசிரியர்கள் உட்பட நாங்க ஒருத்தர்கிட்ட அந்த சில கட்டம் இருந்துச்சு. ஒருத்தனுக்கு வாய்ப்பு குடிக்கிறது வாழ்க்கை குடிக்க மாதிரி, ஒருத்தனுக்கு வாய்ப்பு குடிக்கிறது வாழ்க்கை குடிக்க மாதிரி. அது எந்த விஷயத்திலேயும் எல்லாருக்கும் உணர்வு. ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு குடிக்கிறது ஒரு வாழ்க்கை குடிக்க மாதிரி. நாங்க ஒருத்தன் இதுதான் இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்கள தேர்ந்தெடுத்துட்டா எங்களுக்கு கணக்கு விளங்கிட்டா. இப்ப சில விஷயங்கள் இருக்கு அந்த பிள்ளை வேலை தெரியாது, அது இப்படித்தான் கொண்டு போகணும்னு சொல்லி தெரியாது. இப்ப சில ஃபேமிலியை பார்த்தோம், என்னோட இஸ்லாட்னானோட ஃபேமிலியா இருந்துச்சோம். ஒருத்தர் டாக்டர் தொடர்ந்து டாக்டர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அம்ஜத் நானானே பாருங்க டாக்டர், அடுத்த டாக்டர். அவங்களுக்கு போற பாதை விளங்கிட்டு ஏன்னா பயணம் இதுதான்டா, இப்படித்தான் பயணிச்சோம், இந்த இடத்துல தான் பயணிச்சோம். இப்ப நான் கொழும்புக்கு போகணும்னு சொல்லி மெயின் ரோட்ல வைத்து கோல்ட் ரோட்ல வைத்து வேணிது. அப்ப நான் கொழும்புக்கு தான் போகணும். அப்ப நான் போக மாட்டேன். அதுக்கு எப்படி நான் லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுது, நான் அதுக்கு எப்படி நான் உந்துதலை பயன்படுத்தி கொள்ளியது. அப்படி ஒரு விஷயத்தை எண்ணி நாங்க பயணிச்சோம். பிள்ளைகள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் இன்னொரு இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்துச்சு. அதை நான் சொல்லிய என்னை ஈன்றெடுத்து என்னை தூக்கி வளர்ந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் நான் இதுக்கு மேலே வளரணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிருச்சு. நீங்கள் உங்களை எல்லாரும் துவா போராடி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தது. என்னடா என்னை சந்திச்சு எனக்கு அடிச்சு எனக்கு ஏசின அத்தனை டீச்சருமே என்ன நீ நல்லா ஐச்சிடா, நீ நல்லா வாரண்டா, அதுக்குதாண்டா நான் ஓடியே. அதான் நீ நல்லா எப்பயுமே நீ நல்லா வருவாயிடா, நீ நல்லா வந்துடுறீடா, அதுக்காக தான் நாம ஓடிடா. இப்படியே நீ சொல்லியே சில டீச்சர்ஸ் மாதிரி செய்த வேலை எப்படின்னா அவன் நல்ல திறமசாலியவன், படிச்சது கேளும் கொஞ்சம் கை விட்டுறாங்கன்னு சொல்லி உமாட சொல்லிட்டு போயிருக்கு. இந்த வேலையை செஞ்சுட்டா அப்ப எங்களுக்கே யோசனை வர நான் திறமசாலியோடா, நான் படிப்பாளியோ, ஏன்னா படிச்சது கேளுமோ அந்த ஒரு விஷயம். நான் அடிக்கொடுக்க நான் யூடியூப்ல ஒரு முறை பேசின ஒரு இன்சிடென்ட், நான் வேற குறிப்பிடாம பேசியேன். அவ நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியது. அப்ப அதுல ஒரு முறை நான் அந்த கிளாஸ்ல இருந்து கொண்டு அப்ப நான் எங்களோட பொடியமாரெல்லாம் ஓலவல்ல நான் மகன் ஓலவல்லிக்குள்ளே கொஞ்சம் நல்லா காது கொடுப்போம்மா. அப்ப நான் ஓலவல்லிக்கு தயாராகி கொண்டிருச்சேன். அப்ப ஒரு ஆசிரியர் வந்து என்ன சொன்னேன், எங்க எல்லாருக்கிட்டையுமே எங்களோட பொடியமா இருக்கு
கொஞ்சம் இதுகளை பார்த்துக்கோங்க, பின்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு. அப்போ எங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்க பின்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஹைதன்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரம். அதோட இன்னொரு முறை அப்போ நாங்கள் எக்ஸாம் கிட்ட ஓலவர் எழுதுறது கிட்ட அப்போ நான் உண்மையிலே படிச்சிய ஒரு மாணவன் இல்லை, நான் உண்மையிலே படிச்சிய மாணவன் இல்லை. அப்போ நான் எக்ஸாம் கிட்ட நான் நின்று கொண்டு இருந்துச்சு. அப்துல் ரஹ்மான் சார் அந்த டீச்சர் கேட்க எங்களோட மகன் இவர் எப்படி ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தி வந்து கொண்டு கேட்டு இவர் எப்படி நினைச்சு அந்த டீச்சர் சொன்ன பாஸ் ஆகிடுவான். அப்ப அந்த இடத்துல அந்த டீச்சர் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை ஏன்னா இந்த பதற வச்சுட்டு அது நான் எப்படிதான் பாஸ் ஆகிய அப்படின்னு சொல்லி நான் இப்ப டிகிரியும் செஞ்சு கொண்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை பாஸ் ஆகிடுவான். அந்த பாசிட்டிவ்னஸ் நாங்கள் இவனுக்கு ஒரு உறுதிகளை கொடுத்து அவன் கைத்துக்குவான். அந்த டீச்சர் அது சர்வ சாதாரணமாக சொல்லிச்சேதும் இப்பவும் யோசனை பண்ணி பார்க்கலும் அது அவ்வளோ பெரிய வார்த்தை இருந்துச்சோன்னு சொல்லி நான் இந்த இடத்துல நின்று கொண்டு இருச்சதுக்கும் அந்த வார்த்தை பெரிய ஒரு உறுதி. ஏன்னா இவனால ஏழும் அப்படி சொல்லி நாங்கள் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி, அது போத மாதிரி ஆகிடும். நாங்கள் அதிலே போவோம், அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்துறது பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சோன்னு சொல்லி படிப்பேரியல்னு சொல்லி நீங்கள் நினைச்சு தம்பி கேட்கும். இப்போ நீங்களே படிச்சது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரவா? படிச்சது எப்படி இப்படி படிச்சால் உங்களுக்கு படிச்சேலும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உரையை நான் முடிச்சு போறீங்க. படிச்சோனும் எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் படிச்சு அப்போ நாங்கள் எங்களுக்காக படிச்ச நேரம் எங்களுக்கு அந்த படிப்பு வாரம். அப்போ அதில் ஃபோக்கஸ் நாங்கள் எங்களை திரும்பிக்கணும். அப்போ எங்களுக்கு இதில் படிப்பது கஷ்டமாகுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இருந்துச்சு அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள பிள்ளைகள் அல்ல. நாங்கள் இந்த இடத்துல இருந்துச்சு அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள பிள்ளைகள் அல்ல. ஒவ்வொருத்தர தாயும் ஒவ்வொருத்தர தகப்பனும் ஒவ்வொருத்தர சகோதரர்களும் அவங்க படிய கஷ்டங்களையும் அவங்க செஞ்சிய வேர்வைகளையும் ஒரு நாள் உங்கள்கிட்ட செல்லில்லை. உங்களோட தந்தை அழுகியதை நீங்க ஒரு நாளும் கண்டில்லை. உங்களோட தந்தை கஷ்டப்படியதை ஒரு நாள் உங்கள்கிட்ட செல்லில்லை. நானும் கூலி வேலைகளை இருந்து கிட்டத்தட்ட 46 தொழில் நான் செஞ்சிருக்கேன். கடலுக்கு போறதுல இருந்து பில்டிங் டொப்ல நிற்கிய வரலாற்றிலும் நான் வேலை செஞ்சிருக்கேன். நான் அத்தனை இடத்துலையும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் படிய கஷ்டம், ஒவ்வொரு தகப்பன்மார் படிய வேதனை, அந்த அத்தனை வேதனைகளையும் பார்க்க நேரம் எனக்கு முதலாவது ஒரு விஷயமான அவனோட பிள்ளைக்கு எங்கேயும் செஞ்சு கொண்டிருச்சு. அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு எங்கேயும் செஞ்சு கொண்டிருச்சு. நீங்க படிச்சதுலேக்குமான உங்க யோசனை பண்ணுவோம், தனக்காக படிச்ச நேரம் படிப்பு வரலையா, படிச்ச கஷ்டமா, தன்னை குடும்பத்துக்காக படிங்கோ, தன்னை குடும்பத்துக்காக படிங்கோ, தன்னை தாய் தந்தைக்காக படிங்கோ. தன்னை தாய் தந்தை எனக்கு ஒரு மாணவன் சொன்னேன், சார் நான் எப்படியே படிச்சேன்டா ஓ லெவல் லாஸ்ட் 3 மந்த்ல அந்த புள்ள படிச்சு இப்ப 8A எடுத்து 8A ஒரு B அந்த புள்ள லாஸ்ட் 3 மந்த்ல தான் அந்த புள்ள படிச்சு. அந்த புள்ள நான் கேட்ட அந்த புள்ளையிட கேட்டு அந்த புள்ள அப்படி கூட்டு போட்டு வர்றது புள்ள நான் வேதி கேட்டேன், தம்பி நீ எப்படியே படிச்ச, உன்னோட சீக்கிரட் எந்த? அப்ப எனக்கு மற்றவங்களோட தெரிவிச்சு உன்னோட சீக்கிரட் எந்த அப்படின்னு. அப்ப அவனோட வாப்பா கூலி தொழிலாங்க. அப்ப அவனோட வாப்பா மார்னிங் 8 மணியில இருந்து 5 மணி ஆகாட்டும் அவர் வேலைக்கு போய் கஷ்டப்படுவார். அப்ப மார்னிங் 8 மணியில இருந்து 5 மணி ஆகாட்டும் கஷ்டப்படுவார். அப்ப அவன் சொல்லிய என்னை வாப்பாங்க வேறு செஞ்சு கொண்டு கஷ்டப்படிய எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு வெக்கம், எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு வெக்கம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல ஒரே ஒரு சோர்ஸை பயன்படுத்த ஒரே ஒரு மோட்டிவ் அவன் எடுத்துட்டால் ஏழை தந்தை 8 மணியில இருந்து 5 மணியாக அந்த இடத்துல கஷ்டப்படுகிறார். நான் அதே கஷ்டத்தை நான் படிச்சதுக்காக நான் படிய, நான் புத்தகங்களோட நான் படிய. என் தந்தை அந்த இடத்துல அந்த புள்ள 8 மணிக்கு படிச்சதுக்கு இருந்துச்சுன்னா 5 மணியாக தன்னை தகப்பன் அந்த இடத்துல எந்த அளவு கஷ்டப்படியோ அதே கஷ்டத்தை நான் படிச்சதுக்காக செய்தேன்னு சொல்லி 8A1B அப்துல் ரஹ்மான் சொல்லி ஒரு புள்ள 3 months just 3 months அது நான் படிச்சேன். நான் உங்களுக்கு தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே, ஏன்னா நான் படிச்சாதவன் படிச்சாத இடத்துல இருந்து படிச்ச எப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். நீங்களே உங்களோட பெற்றோர், உங்களோட குடும்பம், உங்களோட சமூகத்தை யோசனை பண்ணும். இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டாடணும், அதுக்காக நான் படிச்சேன்.
என்ன தலைமுறையில நான் ஒரு மாற்றத்தை கொண்டாடணும், நான் அதுக்காக படிச்சேன். என்னுடைய ஸ்கூலுக்கு ஒரு மாற்றத்தை நான் உணரணும், அதுக்காக நான் படிச்சேன். படிச்ச இடத்துல நாங்க படிச்சது சென்றால் விளையாடி இடத்துல எங்களுக்கு விளையாடு. நாங்க விளையாட்டு அப்படியே கொண்டாந்து நாங்க வகுப்புல செய்ய போனோம் சென்றால் அந்த ரெண்டு விஷயமே இல்லாம நான் இருக்கேன். நீங்க ஒரு விஷயம் நீங்க மகன் என்ற உறுதிமொழி தான் நான் எந்த இடத்துல பயணிச்சேன்னு சொல்லி ஒரு விஷயம் தான், தன்னளவுல தான் மாறுவோம். நீங்க ஒருத்தர் மாறினால் போதும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஒருத்தராக இருந்தாலும் நீங்க ஒருத்தர் மாறினால் போதும். என்ன சொன்னா நான் சிம்பிளா இல்லையே, நான் இந்த பயணம் ஆரம்பிச்சு 10 நாளையில எனக்கு ரீச் கிடைச்ச அப்படின்னு சொல்லி தெரிஞ்சேன். எனக்கு 10 நாள் 15 நாள்ல எனக்கு ரீச் கிடைச்சிட்டு ஷோமி அப்படி பெரிய ரீச் ஒன்று ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சேன். நான் 6 வருஷமா உழைப்பு போட்டு ஒருத்தருக்கும் தெரியும். நான் அதே துறையில 6 வருஷமாக கஷ்டப்பட்ட ஒருத்தருக்குமே தெரியும். அந்த 15 நாள் விஷயங்கள் மட்டும்தான் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது. நாங்க எந்த அளவு மறைமுகமாக நாங்க ஒரு விஷயத்துக்கு எஃபெக்ட் கொடுக்கியோ அந்த மறைமுகமாக செய்த வேலைதான் இன்னைக்கு பிரதிபலிப்பதாரு. உனக்கு சின்ன உங்களோட ஒரு ஊட்டாளிகள் இருக்கும், எல்லா கேம்லயும் இருக்கும். உங்களோட விளையாடுவானு, உங்களோட இருந்து பேசிக்கொண்டு இருக்கோ, உங்களோட வாட்ஸ்அப்ல செக் பண்ணி கொண்டு இருக்கோ. எக்ஸாம்ல அவன் டெஸ்ட் வந்துருவான், நீங்களும் 9வது 10வது வருவாங்க. அவன் மட்டும் மார்க்ஸ் எடுத்துருவான். அவன் மறைமுகமாக சில விஷயங்களை செய்து அது உங்களுக்கும் அறியாம உங்களுக்கும் தெரியாம செய்து நீங்க அந்த விஷயத்துல நீங்க ஒன்றை நினைச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு தனி நபராக வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் நினைச்சால் அவனுக்கு முதல் தடையாக இருக்கிறது அவன் மட்டும். உங்களை தடுப்பதற்கு இருக்கிறது நீங்க மட்டும். எனக்கு இது ஏழும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் நான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோன்னு சொல்லி சின்னத்துல இருந்து நினைச்சிட்டு நான் 3 வருஷமா முயற்சி செய்வேன். 3 வருஷமா ஏறி இறங்காத படிகளும் இல்லை, சந்திச்சாத ஆட்களும் இல்லை. 3 வருஷமா முயற்சி செஞ்சு என் காதுல ஒருத்தர் சரி சக்சஸ் ஆகும்னு சொல்லி செல்லவே 3 வருஷமா. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் நான் விளங்கப்படுத்தணும். இது இப்படி வந்துருப்பா, இது இப்படி ஆகிருப்பா, இது இப்படி செஞ்சிருப்பா. அப்ப நான் அந்த 10 நாள் கடந்து போனது ஒரு பைத்தியகாரத்தனால. ஏன்னா இது ஒரு அசாத்தியமான ஒரு வேலை. இந்த அசாத்தியமான ஒரு வேலைக்காக வைத்துக் கொண்டிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமாக நாங்க இந்த சமூகத்துல ஒன்றுக்காக நாங்க முன்னுக்காகி போற நேரம் அது படிப்புல ஆயிருச்சாலும் எந்த துறையில எந்த விஷயமா இருந்தாலும் முதலாவது உங்களுக்கு சொல்லி வேண்டும், வீண் முயற்சி செஞ்சு கொண்டிருச்சு. இந்த விஷயம் உனக்கு நடந்து முடியல. வீண் முயற்சி செஞ்சு கொண்டிருச்சு, உனக்கு இந்த அடுத்த கட்டத்துக்கு உனக்கு பயணம் செய்யலாம். நீ வீண் முயற்சியா செஞ்சு கொண்டிருச்சுன்னு சொல்லி அவங்க இருந்த இடத்துல இருந்தே பேசி கொண்டிருச்சு. நீ அதை செஞ்சு அதை அடைஞ்சு ஒரு இடத்துல வந்து நின்று செஞ்சால் அவனோட விடாமுயற்சியை பாரு. அதே வீண் முயற்சி செஞ்ச அதே வாயால அவனோட விடாமுயற்சியை பாரு. அவன் இந்த இடத்துல வந்து நினைச்சு அவனோட விடாமுயற்சியால தான் அவன் இப்படி பயணிச்சது. அவனோட விடாமுயற்சியால தான் அவன் இதை செஞ்சது. இப்படின்னு சொல்லி போற்றபடி மனிதர்கள் அண்டியதுல இயல்பு அறிவு. மனிதர்கள் அண்டியதுல இயல்பு. நாங்க ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் எங்களுக்கு இவங்க செஞ்சது சரி, இவங்க செஞ்சது சரின்னு சொல்லி விலை கிடைக்கும். நாங்க மனிதர்கள் அண்டிய இடத்துல இருந்து எனக்கு ஒரு சார் ஒரு முறை கேட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு சார் என்ன கேட்ட, எல்லா பிள்ளைகள்டையுமே கேட்ட, நீங்க வாழ்க்கையில எந்தியன் செய்ய போற, வாழ்க்கையில என்ன ஆகவன் ஆசைப்படிய வாழ்க்கையில எந்தியன் செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப அப்படி கேட்க நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில சொல்லிட்டு வரதோட என்னட்ட கேட்டாக்க நான் சொன்னேன், இந்த உலகம் என்ன திரும்பி பார்க்க வச்சோம் அப்படியே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான், இந்த உலகம் என்ன திரும்பி பார்க்க வச்சோம். எல்லாரும் உலகமோட போக்குல வைக்கிறது தெரிஞ்சு இந்த உலகம் என்ன திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். அப்ப ஒருத்தருக்கு எனக்கே விலங்கல நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாரும் அப்படியே கேட்டுக்கொண்டு இருந்து அந்த ஃபுல் டே ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சேர்ச் எனக்கு அதுக்கு பிறகுதான் நான் அதை தக்க வச்சு கொண்டது. நாம ஒரு நாளும் நம்பர்ஸாக நாங்க வாழப்படாது. ஒரு நாளும் நம்பர்ஸாக நாங்க வாழப்படாது. நேமாக நாங்க வாழ்ந்துட்டு போகணும். இந்த ஸ்கூல் இருக்கு, இந்த ஸ்கூல்ல 700 பிள்ளை இருக்கு. 700 பிள்ளையில ஒருத்தனாக நான் இருச்சாங்க. முகமது என்று ஒரு பேராக நான் இருக்கேன். ஐயாஸ் என்று ஒரு பேராயிருக்கேன். ஒரு மஃபித் என்று சொல்லி ஒரு பேராயிருக்கேன். இன்சாஃப் சொல்லி ஒரு பேராயிருச்சு. நாங்க எங்களோட நேம பதிச்சுட்டு போவோம். நாங்க ஒரு நாள் எங்களோட மக்கள் அத்தனை பேரும் நாங்க அத்தனை பேருமே பேனைக்கும் தாளுக்கும் பயம், பேனைக்கும் தாளுக்கும் நாங்க பயம்.
எனக்கு தலைமுடிவில் இருந்த இவ்வளவு காலமாக நான் இந்த பாடசாலைக்கு நான் இந்த பாடசாலையிலிருந்து வெளியான 2015 இருந்து இந்த பாடசாலைக்கு நான் திரும்ப வரவே இல்லை. நான் நிறைய பேர் கேட்டேன், நீங்க இந்த ஸ்கூலுக்கு வராம நீங்க அங்கேயும் செஞ்சு கொண்டு இருந்துச்சு, மற்ற வேலையில செஞ்சு கொண்டு ஸ்கூலுக்கு ஒரு நாளை வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கு. நான் சின்னத்துல இருந்து படிச்ச டீச்சர்ஸ்மார், நான் சின்னத்துல இருந்து படிச்சு இந்த அளவு வந்து நிச்சு அந்த டீச்சர்ஸ்மார் அத்தனை பேருக்கு முகத்துல முழிச்சதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. அது அத்தனை பேருக்கு இருக்கு. எனக்கு இருந்த பயம் உண்டு. நான் எப்படி எனக்கு படிச்சு தந்த டீச்சரை நான் சந்திச்சது, டீச்சர்மார் முதலாவது கேள்வி, மகன் நீங்க என்ன செய்த அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல நான் கூச்சப்பட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் கூச்சப்பட்டேன். அப்ப நான் ஏன் அடையாளம் இருந்தேன், அந்த கேள்விக்கான பதில தேடி பயணிச்சோமே, அந்த கேள்விக்கான பதில நான் கொடுக்க காட்டிலும், அந்த கேள்விக்கான பதில நான் கண்டெடுக்க காட்டிலும் நான் வரவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசையம் இருந்த ஒரு டீச்சர் ஒரு நாளைக்கு நாட்ட மகனிக்கு என்ன செய்தேன்னு சொல்லி கேட்டால், நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டீச்சர், நான் ஒரு எழுத்தாளர் டீச்சர் அப்படின்னு சொல்லி செல்லதுக்கு நான் சின்ன காலத்துல இருந்து ஒரு ஆசையம் இருக்கு. எனக்கு இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்ப நான் நல்லா பேசியிருந்தேன். இது பெஸ்ட் ஸ்டேஜ் எலிவேஷன்லயும் அப்படி இருந்தும் எனக்கு இப்ப சென்னையிலும் டீச்சர்ஸ் என்னை உருவாக்கினவங்க, என்னை ஈன்றது தாயா இருந்ததிலும் என்னை வளர்த்தெடுத்த அத்தனையுமே டீச்சர்ஸ். என்னை இண்டு வர காட்டிலும் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்னோட உமா கொண்டாந்து சரியா, அந்த அத்தனை வேலையுமே டீச்சர்ஸ் மாதிரி என்ன வச்சு செஞ்சேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் எனக்கு வெளிப்படுத்திடும், ஆனால் அதை என் புத்தகத்துல நீங்க வாசிச்சேன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாயிருச்சு. தம்பிய என்ன சொன்னா அந்த கேள்விக்கான A-level படிச்ச போது என்னோட கிளாஸ்ல நான் 15வது வாரம், எனக்கு முன்னுக்கு இருக்க அந்த 14 பிள்ளைகளும் அதுல பாதி பிள்ளைய A-level செஞ்சு பாதி பிள்ளைய A-level செய்யறது. அவங்களே ஏற்காடு நாங்க படிச்சவனும் இல்லை, நாங்களே படிச்சாம நீ எதுக்குண்டா படிச்ச போற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப நான் அந்த இடத்துல யோசனை பண்ணேன், எல்லாராலையும் வெற்றி பெறலுமா, எல்லாராலையும் வெற்றி பெறுகிறது, எல்லாராலையும் சாதிச்சது, எல்லாராலையும் வெற்றி பெறுகிறது. நீங்களே ஒரு விஷயம் உங்களால முடியுமான வரைகளோட செய்து உங்களால முடியுமான விஷயங்கள் அத்தனையும் செஞ்சு நீங்க வளமையா ஒரு புள்ள படிச்சுட்டோம், வளமையா எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டோம், வளமையா ஓடோட முடிச்சுட்டு போறோம், 9 அடிக்கணும், A-level 3 அடிக்கணும், மெடிசின் போடணும், அந்த புள்ள வெற்றி வேண்டும். அந்த புள்ளையோட வெற்றி, அந்த புள்ளையோட வெற்றி. அதே அந்த இடத்துக்கு போவதற்கும் தகுதி இல்லாமல், ஒரு கல்வி தராதரம் இல்லாமல், ஒரு குடும்ப சூழல் இல்லாமல், நான் படிக்கவே வேணும், ஆனால் அதை விட வேலை செய்யவே வேணும், நான் தொழில் செய்யவே வேணும், என் குடும்பத்தை பார்க்கவே வேணும், ஆனால் படிக்கவே வேணும். இப்படி ஒரு கட்டத்துல நீங்களே சிந்திச்சு நேரா அப்படியான ஒரு சூழல்ல இருந்து நீங்களே படிச்ச ஒரு விஷயம் செஞ்சா அது வெற்றி. நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புள்ள சாதாரணமா இருந்து பேக போட்டு ஒரு புள்ளி வந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு போறோம். அதே ஒரு புள்ள வேலை கிளம்பி இடியாப்பத்தை வைத்துட்டு கடையில வைத்துட்டு பேக்கரிக்கு சாமான போட்டு ரொட்டி கடையில வைத்துட்டு கடையில போற வாப்பாக்கு வலை எடுத்து கொடுத்துட்டு அப்படி செஞ்சு ஸ்கூலுக்கு போறோம் ஒரு புள்ள. அந்த புள்ள சாதனையில பெருசி சிரிச்சின்னு சொல்லி ஒன்று. அதே சூழ்நிலை இருக்கிய உன்னோட 4 பேர் இருக்கோம். நான் ஒரு 25 மார்க்ஸ் தான் நான் மெட்ஸ்ல எடுக்கின்றால் அந்த 25 மார்க்ஸை நான் எப்ப 30-35க்கு நான் கொண்டாடும் அப்ப நீங்க சாதனையா ஆகாது. நீங்கள் சாதிக்கிறதுக்கு நினைக்கணும், வெற்றி அடையதை நீங்க நினைச்ச வேண்டாம். சாதிச்சோம்னு சொல்லி நீங்க ஊறி போகணும். நீங்க சாதிச்சோம் உங்களோட சாதனை நீங்க பெரிய அளவில் செய்யறது இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம், நான் மார்னிங் சொபருக்கு நான் ஒரு 5 மணிக்கு எழும்பணும் மணி, அது வளமையா சர்வசாதாரணமா எழுமையோ வளமை இருக்கு. அது எனக்கே அது ஒரு சாதனை. நான் 5 மணிக்கு எழுப்பி வேண்டியது எனக்கே ஒரு சாதனை. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி நீங்க பயன்படுத்திட்டு பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா முன்னதாயிரம். ஓலவலுக்கு 18 நாளைக்கு முன்னுக்கு, ஓலவலுக்கு 22 நாளைக்கு முன்னுக்கு, தம்பி ஓலவலுக்கு 22 நாளைக்கு முன்னுக்கு என் கூட்டாளி என்ன சொன்னேன், அப்படியே ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி படிச்சவங்க மட்டும் தெரியும். அவன் ஒரு பாடத்துக்கு 2 நாள் வரி, ஒரு பாடத்துக்கு 2 நாள், அந்த 2 நாளை வச்சு பெஸ்ட் பாடம் இருந்துச்சு, எந்த பாடம் லாஸ்ட் இருக்கோ அந்த பாடத்துல இருந்து நீ படிச்சு கொள்வா. அப்ப எக்ஸாம் டைம் டேபிள்ல பெஸ்ட் பாடம் வாரு, அந்த பெஸ்ட் பாடம் வார டைம்ல லாஸ்ட் 2 டேஸ் நீ 18 நாள் நான் புத்தகங்களை வாசிச்சேன். 18 நாளும் நான் புத்தகங்களை வாசிச்சேன். பாடத்துக்கு 2 நாள் ஒதுக்கிய, ஒரு
பாடத்துக்கு 2 நாள் ஒதுக்கி முதலாம் தவணையில கணித பாடத்துல எனக்கு 3, 2ஆம் தவணையில கணித பாடத்துல எனக்கு 9, 3ஆம் தவணையில கணித பாடத்துல எனக்கு 16, O லெவல்ல S, O லெவல்ல S. அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தோம். சினான் சார் என்ன பேப்பரை இப்படி தூக்கி காட்டுங்க. சினான் சார் என்ன இஸ்லாம் பேப்பரை இப்படி தூக்கி காட்டின ஸ்டாஃப் ரூம்ல. அப்ப லுஸ்கப்ல முதலாவது பக்கத்துல 2 வரி எழுதிருச்சு, ஒரு 3 பக்கத்தை விட்டுட்டு அடுத்த பக்கத்துல ஒரு 2 வரி எழுதிருச்சு, இஸ்லாம் சமயம். அப்படி இல்லையே அதே உள்ள ஓலவல் கிட்ட வாக சொல்லிய எந்த சரி செய்யோம்னா அப்படி இல்லையே இந்த சரி செய்யோம்னா டிமோட்டிவேட் ஆகும். நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அடுத்தவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கியமா இந்த இடத்துல பயணிச்சால் எங்களுக்கு இங்கேக்கு போகணும்னு சொல்லி ஒரு விஷயம் விளங்குது. அந்த விஷயத்தை நாங்கள் எத்தி வச்சு நாங்கள் அர்த்தம் சொல்லி எங்கள்கிட்ட பெரிய கனவுகள் இருந்துன்னு சொன்னால் அந்த கனவுகளை நாங்கள் பெரிய மனம் கொண்டவங்கள்ட்ட தான் நாங்கள் போய் செல்வோம். பெரிய கனவுகளை அந்த பெரிய மனம் கொண்டவங்கள்ட்ட தான் நாங்கள் போய் செல்வோம். அதெல்லாம் நாங்கள் எங்களோட கூட்டாளிகள் இருந்தாலும் அது விளங்கியது. நல்ல ஆள் மனசுல போட்டுக்கோங்க. எந்த பயணம் இதுதான், எந்த இலட்சியம் இதுதான். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ரகாத் சுன்னத்தை தொழுதுட்டு அப்படியே பள்ளியில் இருந்து பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இரவுக்கு படுக்கட்ட முன்னுக்கு 2 ரகாத் சுன்னத்தை தொழுதுட்டு அப்படியே படுக்கட்ட முன்னுக்கு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கை நான் எந்தியன் செஞ்சு கொண்டு இருக்கு, என் வாழ்க்கை நான் எந்தியன் செஞ்சு கொண்டு இருக்கு, நான் எனக்காக வாழ்ந்து கொண்டு இருச்சியா, என் குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருச்சியா, என் சமூகத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருச்சியா, இந்த பயணம் அர்த்தமுள்ள ஒரு பயணமாக இருச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல யோசனை பண்ணி பார்த்துட்டு உங்களால எந்தியன் 7 அப்படின்றத நீங்க தேடணும். முதலாவது பெர்சிஸ்டர் உங்களால எந்தியன் 7, என்னால எந்தியன் 7, உங்களால இல்ல என்னால தாராளம் தம்பி என்னால எந்தியன் 7 அண்டியத நான் தேடணும், நான் யோசனை பண்ணணும், அதை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கான வழிகளை அமைச்சணும். நீங்க எல்லா விஷயமும் நாங்க அத்தனை பேரும் கற்றுக்கொண்டு நாங்க வரல, அத்தனை பேரும் கற்பதற்காகத்தான் நாங்க வந்தோம். நீங்க எல்லாமே படிச்ச வேண்டிய விஷயங்கள் தான். நீங்க உங்களோட துறையை தேர்ந்தெடுக்கிறது பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட ஆசிரியர்கள்ட்டையும் அவங்களோட பெற்றோர்கள்ட்டையும் அவங்களோட நண்பர்கள்ட்டையும் என்னாட்ட இந்தியும் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு இந்தியும் 7 அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப என்ன பயணத்துக்கு நான் வரேன். முழு உலகளாவிய ரீதியில என்ன பார்த்து கொண்டு இருந்துச்சு அத்தனை பேருமே நீங்க அடுத்தது எங்கே நடக்க போற அப்படின்னு சொல்லி, நீங்க அடுத்தது எங்கே நடக்க போற அப்படின்னு சொல்லி நடக்கியது என்ன லட்சியம் அல்லவா, நடக்கியது என்ன லட்சியமாக இருந்தது. இலங்கை பூராவும் ஒரு நாள் நடந்து பார்க்கிறோனும், இலங்கை பூராவும் ஒரு நாள் நடந்து பார்க்கிறோம் வேண்டிய லட்சியம் இருந்தது. ஆனால் நடக்கியது என்ற லட்சியம் அல்ல. நான் ஒரு பேச்சாளனாக வரணும் வேண்டியது என்ற லட்சியம் இருந்தது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லி யோசனை பண்ணினேன். அதுக்கு நான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சாதிச்சோம்னு சொல்லி படிச்சோம், அதை செய்யும் இதை செய்யும்னு சொல்லி முயற்சி செஞ்சேன். பல தோல்விகளை கண்டேன். அதுக்கு போற நான் யோசனை பண்ணேன். நான் 3 வருஷமாக யோசனை மட்டும்தான் பண்ணேன் தம்பி, 3 வருஷமாக யோசனை மட்டும்தான் பண்ணினேன். அதுதான் முட்டாள் தான். நாங்க எப்ப இந்த செல்லிய தலை சிறந்த சொல் செயலடியும் நாங்க செய்யும் தோக்கணும். எந்த அளவுக்கு தோக்கணும் என்றால் தோல்வி ஒரு நாள் எங்கள்கிட்ட தோற்று போற அளவு நான் இருக்கும். தோல்வி ஒரு நாள் எங்கள்கிட்ட தோற்று போற அளவுக்கு நாங்க முயற்சி செய்வோம். முயற்சிக்கும் பயிற்சிக்கும் வித்தியாசம். முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒன்னால எது முடியும் என்று சொல்லி நீ செய்தோ, உன்னால எது முடியும் என்று சொல்லி செய்தோ அது பயிற்சி. அதாவது உன்னால் முடிந்ததை செய்வது பயிற்சி. உன்னால எது முடியாது என்று சொல்லி நீ நினைச்சியோ, உன்னால எது செய்யவே முடியாது என்று சொல்லி நீ நினைச்சியோ அதை செய்வதுதான் முயற்சி. அந்த முயற்சி எதுவரைக்கும் நாம செய்யணும் என்றால், அந்த முயற்சி நாம எதுவரைக்கும் நாம செய்யணும் என்றால் எங்களால
முடியும் வரங்காட்டிலும் செய்வதல்ல முயற்சி, தான் எண்ணிய விடயத்தை செய்து முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. அத்தனை பிள்ளைகளும் இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில, இந்த நிமிஷத்துல இருந்து தன்னளவுல தான் மாறி தன் பாடசாலைக்கு, தன் சமூகத்துக்கு சிறந்த ஒரு ஒளிவிளக்காக, சிறந்த ஒரு நட்சத்திரமாக தன் பாடசாலையை திகழணும். தன்னிட்ட பேரு நான் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஆசையில இருந்து எங்க ஸ்கூல்ல சரி ஒரு இடம் ஒன்று, ஒரு செவரொன்று வச்சோன்னு எப்படின்னா, எங்கட பாடசாலையிலிருந்து வெளியான சாதனையாளர்கள், எங்கட பாடசாலையிலிருந்து இந்த மருத்துவத்துறையில இவங்க வெளியாகிருச்சு, கலைத்துறையில இவங்க வெளியாயிருச்சு, விளையாட்டு துறையில இவங்க வெளியாயிருச்சு, இப்படி என்ற ஒரு விஷயத்தை நான் பாக்கினேன்னா, அதை பாக்கி அடுத்த பிள்ளைகளும் நான் எங்களோட சீனியர் ஒருத்தங்க இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று, இங்கிலீஷ் பேப்பர்ல சின்னதா ஒரு போட்டோ ஒன்று வந்துருக்கு, ஃபைசலான ஒருத்தங்க சின்ன போட்டோ ஒன்று வந்துருந்து. நான் சிரிச்சு இங்கிலீஷ் பேப்பர் ஒன்றுல வந்திருந்து அந்த போட்டோ வந்திருந்து, நான் சின்னது. அப்ப அந்த போட்டோவை பார்த்த நேரம் எனக்கு அப்பா மனசு எப்பயாவது ஒரு நாள் அதே மாதிரி ஸ்கூல் படிச்சு முடியும் முன்னுக்கு என்னால இந்த ஸ்கூலுக்கு ஒரு ரிவார்டோட கொடுத்துருவோம்டா, ஒரு இதொன்னு நான் வச்சுட்டு போய்த்துருவோம்டா அப்படின்னு சொல்லி நான் அப்ப யோசனை பண்ணேன். மகன், உங்களால நீங்க செய்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுடைய ஸ்கூலுக்காக அது எந்த விஷயம் இருந்தாலும், நீங்க ஒரு புள்ள படிச்ச நேரம் அந்த புள்ளைக்கு படிச்ச உதாம செய்யாம இருக்கிறதே நீங்க அந்த ஸ்கூலுக்கு செய்த, அந்த ஸ்கூல்ல இருந்து உருவாக்கி செய்த ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுபவனாக இரு. அடுத்தது நான்காம் இருந்து விடாதே. முதலாவது ஒரு விஷயம், இந்த இடத்துல என்னை கொண்டாந்து இந்த இடத்துல நின்று பேச வச்ச பாடசாலை அதிபர், பாடசாலை மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பாடசாலை மாணவ தலைவர்கள், பாடசாலை பழைய மாணவ தலைவர்கள், பழைய மாணவியர் சங்கம், சகலரும் இணைந்து ஊர் மக்கள், நண்பர்கள், உறவுகள் அனைவரும் இணைஞ்சு இந்த இடத்துல கொண்டாந்து இந்த கௌரவத்தை தந்த என் வாழ்க்கையில இது மறக்க முடியாத ஒரு மீடியாக இருக்கும். ஏனென்றால் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் கால் வச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டம் ஏறி செல்வதற்கான ஒரு படிக்கட்டாக இந்த படி அமையட்டும் என்று சொல்லி, என் விளை நிலத்துல நான் பயிர்கள் விளைய செஞ்சிருச்சு. அந்த பயிர்களுக்கு நீங்க எல்லாரும் நீரூற்றாக இன்றைக்கு இருந்த இதே நீரூற்று என் விளை நிலத்துல தொடர்ந்து பெறணும் சொல்லி, தொடர்ந்து நீர் பாஞ்சு கொண்டே இருக்கணும் சொல்லி நினைச்சு, என் பயிர் நிலங்கள் அத்தனையும் வளம் பெறணும் சொல்லி நினைச்சு நான் வாழ்த்தி துவா கேட்டு இந்த இடத்துல என்னை உருவாக்கின சகல ஆசிரியர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. என்னை திரும்ப அந்த பெற்ற கடனை திருப்பி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இயலான்னு சொல்லிய அந்த கடன் தான் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே நான் செஞ்சது. எனக்கு இதை திரும்ப எப்படியும் நிறைவேற்றணும்னு சொல்லி தெரியா. நான் அதுக்கு ஒரு விஷயம் செய்ய பார்த்தேன், என்ன மாதிரி பலரை நான் உருவாக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் மரணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வாப்பல் இப்ராஹிம் அலிக்கு.